அவரு இந்த சாஸ்டிக்கோட சண்டை பிடிச்சி பார்த்தாரு, முடியல. சால்மன் பீஸ், ஜப்பானீஸ் ரைஸ், அவோக்காடோ 2 பீஸ், நண்டோட ஒரு பீஸ் அது வசாபி சாஸ்ல தொட்டு வாயில போட்ட உடனே அப்படி குப்புன்னு ஒரு கேஸ் அந்த மாதிரி இருக்கு. சால்மன் பீஸை வந்து இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி ரைஸோட அந்த வசாபி உள்ள போய் ஏறு. அதுலயும் வசாபி இருக்கா? இந்த வசாபியை தொடக்கூடாதுன்னு உள்ளது வச்சிருக்காங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஒரிகாமி ரெஸ்டாரண்ட் ஹலால். ஃப்ரண்ட்ல பாருங்க பார்க்கிங் அழகா வச்சிருக்காங்க. மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்த உடனே ஒரு 15 கார் நிக்கிற மாதிரி அழகா கம்ஃபர்டபுளா எல்லாமே வச்சிருக்காங்க. மக்களே, இன்றைக்கு நம்ம ஒரு புது வகையான ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஹலால் ஒரிகாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது எங்க இருக்குதுங்கன்னா பத்தனாகான் விபாராம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்போம், அதை பார்த்து வந்துக்கலாம். நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் அவங்களுடைய ஒரு நட்புக்காக வேண்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டாங்க, கண்டிப்பா நீங்க எங்களோட வரணும், சாப்பிட வரணுங்கிறதுனால முதல் டைமா இந்த ஜப்பனீஸ் ஸ்டைல் ஃபுட்டுக்கு வந்து நான் வந்திருக்கிறேன். அந்த கடையில எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, பிரைஸ் எப்படி இருக்குன்றத நம்ம அப்டேட் பண்ணுவோம். சில வாங்க போவோம் பார்ப்போம். இப்போ வந்திக்கிறது மகரிப் டைம்ங்கிறதுனால உள்ள பிரேயர் ஹாலும் இருக்குது. இது சுத்திக்கிற எல்லாமே ஹலால் ஃபுட்டு தான். இந்த பத்தனாகான் ஸ்ரீநகரின் அதிகமாக வசிக்கிறதுனால ஏகப்பட்ட ஹலால் ஃபுட் இருக்குது. நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் கூட அபைமா ஒன்று பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஜப்பனீஸ் ஹலால் ஃபுட்டு ஒரிகாமி இருக்குது. பிரேயர்கள் வந்து இங்க மேலதான் சின்ன ஹால் தான், அழகா சிம்பிளா வச்சிருக்கிறாங்க. ஒரு செய்யக்கூடிய இடம் கீழே இருக்கு. தாய்லாந்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொன்னால், எப்போவுமே எங்கே போனாலும் தொழுகை அறை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அந்த கடமையும் நிறைவேற்றிட்டோம். வரும்போதே நல்ல மேகம் இருக்கிட்டு இருந்துச்சு, மழை ஸ்டார்ட் ஆகுது, ஹெவி ரெயினா இருக்கும். பாருங்க காத்து எப்படி அடிக்கும், காத்து நல்ல ஃபோர்ஸா இருக்குது. பெரிய அமைப்பும் நல்லா இருக்குது, இஞ்சி இருப்பிள்ளைக்கு அழகா இருக்குது. வந்தாச்சு. இன்னைக்கு வந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமராட் நம்ம ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜேடிசியில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். இவர் வந்து தாய் இண்டியன் அண்ட் ஹீ இஸ் எ கம்ரான் ஃப்ரம் கர்நாடகா. வெறும் ஜப்பனீஸ் ஃபுட் நாம வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறோம். ஹலால் ஃபுட்டுங்கிறதுனால தான் ரொம்ப விரும்பி கூப்பிட்டுருந்தார் நம்ம நண்பர். மெனு வச்சிருக்கிறாங்க, பார்ப்போம், செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக வந்து தாய் ஃபுட்டுக்கு எல்லா கடைக்கும் போயிருக்கோம், அரப் ஃபுட்டு போவோம், அதெல்லாம் மெனு என்னன்னு வழங்கும். ஜப்பனீஸ் ஃபுட்டுக்கு புதுசாக வந்ததுனால எதை சாப்பிட்றேன்னு தெரியல, ட்ரை பண்ணுறோம். ஜப்பனீஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நமக்கு எந்த மெனுவும் தெரியாது, ஓப்பனாக சொல்லிட வேண்டியது. ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்ததுனால அவரே நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு என்னென்ன சாப்பிடலாம், எது நல்லா இருக்குன்னு. ட்ரிங்க்ஸ்ல வந்து வேற எல்லாம் இருக்குது. அதாவது டீ பெவரேஜில் வந்து டீ, இந்த கிரீன் டீ, கேக்,มีแซลมอนโรลซีมิโอริกามิสลัดข้าวมาโยไข่กุ้งเทมปุระ. எதுக்கு சொன்னா அந்த பேரெல்லாம் வாயிலே நுழைய மாட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சோடா, ப்ளூபெர்ரி சோடாவும் ப்ளூ லெமன் சோடா பார்க்க கலர்ஃபுல்லா இருக்குது. அது என்ன சாஸ்? சோயா சாஸ்னா? வசாபி. வசாபி. வசாபி ஏற்கனவே. No wait, please you try. ஆசைப்பட்டு வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிக்கணும். இந்த கல் ஜெம்ஸ்டோன் பேர்ல சொன்னீங்கன்னா ப்ளூ, நியான் ப்ளூ அப்பட்டைக்கும்பாங்க, அந்த கலர்ல இருக்கு.
சுஷி ரோல் நம்ம இது மாதிரி கேக்கு மாதிரி அழகா வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு. ஜப்பனீஸ் ஃபுட்டு நம்ம ட்ரெடிஷனலா இந்தியன் ஃபுட்டையும் தாய் ஃபுட்டையும் சாப்பிட்டவங்களுக்கு பலகாத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்க்க அழகா இருக்கு. தம்பி ட்ரை பண்றாரு. எப்பவுமே நான் பழகின சாப்பாடை தான் கொஞ்சம் ஈஸியா சாப்பிடுவேன். புதுசா உள்ளதை ரொம்ப சிரமப்படுவேன். பாப்போம் அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் சாப்பிடும் போது. அது என்னது சால்மன் ஃபிஷ். சால்மன் ஃபிஷ் இந்த ரோல்ல வந்து சால்மன் ஃபிஷ், ஜப்பானீஸ் ரைஸ், சரி உள்ள வந்து அவோக்காடோ 2 பீஸ் வச்சிருக்காங்க. சரி பிளஸ் இந்த நண்டோட ஒரு பீஸ் வச்சிருக்காங்க. சரி பீஸ் இது எல்லாமே வெந்ததா பாயில் பண்ணதா? எல்லாமே வந்து சோறு மட்டும் தான் பாயில்டு. சரி அது எல்லாமே பச்சையா தான் இருக்கு. ஆனா அதுல வந்து இது பெருசா ஒரு ஸ்மெல் என்னமோ தெரியல. ஓகே நல்லா நீட்டா இதா இருக்கு. என்ன இந்த மெயின் மேட்டர் என்னன்னா வசாபில வந்து வசாபி சாஸ்ல தொட்டு பிடிக்கணும். மூக்குல ஏறுமே. தொட்டு வாயில போட்ட உடனே அப்படி குப்புன்னு ஒரு கேஸ் அதிகமா கேஸ் இருக்க ஸ்ப்ரைட்டை குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவர் பழகின ஆளுங்கிறதுனால அவர் ஈஸியா எடுத்து சாப்பிடறாரு. அடுத்த மெனு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எதுவுமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரிகாமி ஸ்பெஷல் சலாடு. எனக்கு வந்து இந்த சாப்ஸ்டிக் வந்து பிடிக்க தெரியாது. ஏதாவது தொட்டு சாப்பிடும். அது மாதிரி தான் வேற பச்சை மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி இல்லை. இல்லை ரொம்ப அருமையா இல்லை. எந்த வாடையுமே இல்லை. இருந்தாலும் அந்த வசாபி சாஸ் அந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால அது தொடல. சால்மன் சால்மன் ஆயிடுச்சு. கொஞ்சம் பயந்தேன். நல்லா இருக்கு. This is something different. There is another too good. No, good. ஜப்பனீஸ் ஃபுட் வந்து உண்மையிலேயே நம்ம ஊர் இது சாப்பாடு மாதிரியோ மற்ற ஃபுட் மாதிரியோ இல்லை. ஆரோக்கியமா இருக்கு. எப்படிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரை பண்ணதோ அது மசாலா அதெல்லாம் உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து உடம்புக்கு நல்ல ஈஸியா ஜீரணமாகக்கூடிய பொருள் தான். உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஊட்டச்சத்து மாதிரி உள்ள உணவுகள் தான் வச்சிருக்காங்க. எந்த கலப்படமும் இல்லாம. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்பவும் சாப்பிட்ற அந்த இது தம்புராம்பம் ஜப்பனீஸ் ஸ்டைல்ல இருக்கு. காயில வந்து தோட்டம் சொல்லுவாங்க. பார்க்கவே எப்படி அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு அந்த சாஸ் வச்சுக்கலாம். இது வசதியா தெரியல. வாட் சாஸ்? அது அந்த இதுக்காக வேண்டி தம்புராக்க வேண்டி தந்திருக்காங்க. பயந்து வசாபி நினைச்சோம். வசாபி வந்து மூட்டில் ஏறும். அப்ப ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரால்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த பெரிய ராலு, இந்த ரால்ல அழகா அந்த நம்ம ஊர்ல இடியப்பத்தை காய வச்சா அப்படி இருக்கும். அத மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட். ஓகே, கமலான் ட்ரை பண்றாரு. அருமை, குட், சம்திங் டிஃப்ரெண்டா, நல்லா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் ட்ரை தான். நம்ம அவர் ஃப்ரெண்டு மட்டும்தான் ரெகுலரா சாப்பிடக்கூடியவர். நாங்களாம் புதுசு. சால்மன் பீஸை வந்து இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிறாங்க ஒரு டைப்பா. பார்ப்பேன் ரைஸோட அந்த வசாபி உள்ள போயிருக்கு. ஏறு அங்கே வசாபி இருக்கா? ஐயோ, ஒரு இன்ஜெக்ஷன் மூக்குல ஏத்தின மாதிரி இருக்கு. இந்த வசாபியை தொடக்கூடாதுன்னு உள்ளது வச்சிருக்காங்க. ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. வெரி குட். Japanese salmon salad. This one, beef pepper. Okay, you can try. சாப்பிட்டு பார்ப்போம் அந்த பீஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ 1 நேரம் சால்மன் ஃபிஷ் தான் பார்த்தோம்.
ஃபிஷ்ல என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். இப்போ பீஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜப்பனீஸ் டைப்ல பீஃப் எப்படி இருக்குது. One beef soup and one beef teppan. தெப்பான் Teppan, beef பீஃப் தெப்பான் புதுசா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. smells very good. Beef Looking teppan. very nice. Teppan. Okay, come on, take it. Very spicy. ஜப்பான் சொல்றாங்க, இது தெப்பான். Yeah, it's very good. பீஃப் தெப்பான் நல்லா ஹாட்டா இருக்கு. How is it? It's good. Sauce, how is that sauce? Not wasabi, huh? Not wasabi. Are you sure? No, I don't want. No. அருமையா இருக்கு. Something different. Yeah, காட்டையில பீஃப் தான். it's very good. நிறைய ஸ்லைஸ் பண்ணி சம்திங் டிஃப்ரெண்டா எப்படி சொல்லணும்னு தெரியல. வித்தியாசமான டேஸ்ட். ஆனா நம்ம ஆளு எது எடுத்தாலுமே அந்த வசாபி சாசம் ஒன்று வாங்கி அதெல்லாம் வச்சு அடிக்கிறது நமக்கு தான் இறங்க மாட்டேங்குது. பீஃப் தெப்பான், பீஃப் தெப்பான். ஜப்பானுங்கிறோம், அது ஜப்பான். பாருங்க அப்படியே அடுத்து ஒதுக்கிது. Suki nabe. சுக்கி Suki nabe. சுக்கி நாபே. Oh my god. அவர் சாப்பிடுங்க. You see, it's normal. பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது நம்ம பீஃப் ரெண்டுமே சக்சஸ். சாப்பிட்டது. வாட் இஸ் தவு? தவு Tofu kya? சோயா. Soya bean. Not soya bean. อันนี้ทำเป็นไส้เดือน கிரீன் டீ. Yeah. தாய் மாச்சா டீ. மச்சா கிரீன் மச்சா இது ஹாட் Uji matcha hot. Matcha ชา hot. โคลาเต้ மச்சா ชาโคลาเต้ของญี่ปุ่น மச்சாเกี่ยวญี่ปุ่น ชาโคลาเต้ของญี่ปุ่น ญี่ปุ่นஅட்லீஸ்ட் கிரீன் டீ. โคลาเต้ ஒண்ணுமே தெரியல. குடிக்க அப்படியே குடிச்சிக்கலாம் சார். சுடுதண்ணி குடிச்ச மாதிரியே தான் இருக்குது. பட் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. எஸ் But smell also very good. குட் ஸ்மெல். ஒரிகாமி ஜப்பனீஸ் ஹலால் ஃபுட்டு சாப்பிட்டோம். இதுலேயே ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் தான் சொல்லலாம். நம்ம வளமையாக வந்து தாய் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, அரப் ஃபுட்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு நிச்சயமாக முடிக்கும்போது வயிறெல்லாம் ஃபுல்லாகி ஏன் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நான் ஜப்பனீஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டோமா இல்லையாண்டே கூட தெரியல. இந்த அளவுக்கு வயிறு அப்படி எம்டியாக இருக்கு. காரணம் வந்து எதுவும் மசாலா இல்லை, ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை. உண்மையிலே ஹெல்த்து ஃபுட் இப்போ தான் தெரியுது. ஏன் ஜப்பான்காரங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, ஃபுல்லாக ஸ்டென்னாக இதாக இருக்கிறாங்க பார்த்தா அவங்களுடைய ஃபுட்டு ஒரு முக்கியமான காரணம். ரைஸ் ரொம்ப கம்மி. மற்றபடி எல்லாமே நான்வெஜ் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப டாப்பாக இருந்து ப்ரைஸும் நாங்கள் 4 person சாப்பிட்டோம். 1800 சம்திங். இதே இது நம்ம இருக்கிற ஏரியா சிவம் ஏரியாவில் சாப்பிட்றோம்னா எப்படியும் 4 times 8000 பாட் எப்படியும் வந்துடும். உண்மையிலே இந்த இடத்துல ஜப்பனீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப டேம் சீட் தான் சொல்லலாம். ஒரிகாமி ரெஸ்டாரண்ட்டு நம்மளுடைய இணையர்கள் வியூவர்ஸ் யாரும் பத்தனக்கான் ரோட்டில் இருக்கிற அந்த ஒரிகாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்கும். அவங்க நாங்கள் உள்ளே போகும்போது ஹெவி ரெயினாக தான் இருந்துச்சு. மழை வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. உண்மையிலே ரிலாக்ஸாக இருக்குது. திரும்பவும் சொல்லியிருந்தா சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. வீட்டில் போய் ஒரு தடவை சாப்பிடுமா என்னமோ தெரியல. காரணம் அந்த ஃபுட்டினுடைய அந்த ஸ்பெஷல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஜப்பனீஸ் ஃபுட் சாப்பிட்டுருக்கோம். முதல்ல சாப்பிட போகும்போது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சாப்பிட்ட பிறகு உண்மையிலேயே டேஸ்ட்னா ஜப்பனீஸ் ஃபுட்டு தான். இதுல இந்த ஒரிகாமி ஹலால் ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருந்தோம். பார்த்துருப்பீங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒரு 7 மெனுவை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த வசாபி சாஸ் மட்டும் யாருக்கு முதல்ல ட்ரை பண்ணும்போது கொஞ்சமா தொட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் அது மட்டும் தான் கொஞ்சம் மூக்கில் சுருன்னு ஏற மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே ஹெல்த்தியா இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட்டோ மற்ற ஃபுட்டோ கம்பேர் பண்ணும்போது சாப்பிட்ட மாதிரியே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வயிறு நிறைஞ்சுதான் இல்லையான்னு தெரியல. ஆனா உடம்புக்கு தேவையான எல்லா இப்பதான் தெரியுது ஏன் ஜப்பான்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிறாங்கிறது. ப்ரைஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸும் வெரி ரீசனபிளா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தந்திரன்.